ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஷிதாஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதலக்காவை வச்சு ஒரு காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேங்க. நான் வந்து ஒரு இரும்பு சட்டி வச்சுருக்கேங்க. இந்த காரக்குழம்பு, வத்த குழம்பு இதுக்கெல்லாம் வந்து இரும்பு சட்டி தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேங்க. எண்ணெய் விட்டுட்டு மிளகா வத்தலையும் கொத்தமல்லியையும் நல்லா வறுத்துக்கிறோங்க. நல்லா இது வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்துக்கிட்டோம். கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறமா இப்போ பாருங்கங்க, கருகாத அளவுக்கு வறுத்துக்கோங்க. தீயை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து இரும்பு அடுப்புங்கிறதுனால நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து சூடு வந்து வந்துடுங்க. சூடு வந்துருச்சுன்னா அப்புறம் நல்லா ஹீட்டு இருக்கும் அதில். இப்போ நல்லா அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. தேங்காயும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நல்லா கருகாத அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. தேங்காய் வந்து நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கிட்டோன்னா நல்லாயிருக்குங்க குழம்புக்கு. இது வந்து ரொம்ப நல்லதுங்க. நம்ம பாவைக்காயெல்லாம் சாப்பிடுவோம்ல, அதே மாதிரி இதுவும் வந்து ரொம்ப நல்லது நமக்கு உடம்புக்கு. இது கிடச்சா மிஸ் பண்ணாமல் வாங்கி குழம்பு வைங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. தேங்காய் பாருங்கள், நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். தேங்காய் இந்த அளவுக்கு நல்லா வறுத்து வந்ததுக்கப்புறமா இதை வந்து எடுத்து அரைச்சி வச்சுக்கலாங்க. நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா வறுத்துருச்சுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள். இப்போ அதலக்காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குங்க. நான் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு அதலக்காய் வந்து எடுத்திருக்கேங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து மேலே இருக்கிற அந்த இதை மட்டும் நீங்கள் பிச்சு எடுத்துருங்க. நான் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க தனியாக. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. மேலே இருக்கக்கூடியதை வந்து எடுத்து வச்சுருக்கேன். உள்ளே வந்து இந்த மாதிரி கொட்டை இருக்கும். அதில் இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் பொரியலும் பண்ணலாம், குழம்பும் வைக்கலாங்க. நான் இந்த மாதிரி இருக்கும். இது வந்து நமக்கு வேண்டாம். இது வந்து உங்கள்கிட்ட எடுத்து காட்டணுங்கிறதுக்காக நான் வந்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி அதில் உள்ள மேலே இருக்கிறதையும் கீழே இருக்கிறதையும் வந்து எடுத்துக்கணும். அவ்வளோதான். இந்த மாதிரி கொட்டை இருக்கும் உள்ளுக்கு. அதுக்குள்ளே பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு கொட்டை இருக்கும். இப்போ இது வேண்டாங்க நமக்கு. இப்போ இது எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம வந்து குழம்பு வைக்க போகிறோம். வெங்காயம் எடுத்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 போல் வெங்காயத்தை எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பார்த்திங்களா, அதோட மேலே உள்ளதை வந்து நான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுதாங்க இது. இப்போ மறுபடியும் அந்த கடாயில் வந்து எண்ணெய் விட்டுக்கலாங்க. நீங்கள் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். காரக்குழம்பு, வத்த குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாங்க. வெந்தயம் வந்து கொஞ்சம் பொரிஞ்சிடட்டும். அதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போ வெந்தயமும் கடுகும் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் வதங்கும் போதே இதோடு சேர்த்து நம்ம அந்த அதலக்காவையும் இதோடு சேர்த்து வதக்கிக்கலாம். அப்போ கொஞ்சம் வந்து நமக்கு கசப்பு வந்து கொஞ்சம் குறைஞ்சிருங்க. இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம பாவக்காய்லாம் எப்படி கசப்பாக இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். பாவக்காய் அளவுக்கு கசக்காது, ஆனால் லைட்டாக கசப்பு இருக்கும் இதில். இப்போ இந்த மாதிரி நல்லா இது வந்து கொஞ்சம் வதங்கட்டுங்க. நான் வந்து தீயை செம்மிலே தான் வச்சுருக்கேன், தீயை கூட்டியே வைக்கலைங்க. இப்போ இது வந்து கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம வச்சுருக்கிற அதலக்காவை இதோடு சேர்த்துக்கலாம். இந்த பார்த்திங்களா, இதையும் சேர்த்துட்டு நல்லா இதிலே வதக்கிக்கலாம். இதிலே கொஞ்சம் உங்களுக்கு பாதி அளவு வரைக்கும் நல்லா வதங்கிருங்க. இப்போ பாருங்கள், இதை நல்லா இப்படி வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கிக்கோங்க. பாருங்களேன், கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. உங்களுக்கே தெரியுது பாருங்கள், கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கா. நம்ம போடும்போது நல்ல க்ரீனாக இருந்தது, இப்போ வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இந்த டைமில் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. புளி கொஞ்சமாக கரைச்சி விட்டுக்கலாங்க. உப்பு போட்டுக்கலாங்க தேவையான அளவுக்கு. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த தண்ணி வந்து கொஞ்சம் நமக்கு வற்றணுங்க. வற்றுனதுன்னா குழம்பு வந்து நல்லா கட்டியாக சூப்பராக ரெடி ஆயிரும். பார்த்துக்கோங்க, காரக்குழம்பு வந்து நமக்கு நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும், நல்லா வேகணுங்க. அதலக்காவும் நல்லா வெந்துடணும். இது பார்த்திங்களா, குழம்பு வந்து கொதித்து இந்த அளவுக்கு நமக்கு வந்து நல்லா வற்றி வந்திருக்குங்க. நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ குழம்பு வந்து கரெக்டான பதமாக இருக்குது. அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிட்டேங்க. நான் அதலக்காவை பாருங்கள் நல்லா வெந்திருக்குங்க. உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சுகர் பேஷண்ட்லாம் கண்டிப்பாக இதை வந்து சாப்பிட்லாங்க.
இது வந்து கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தாங்க. இப்போ சீசனுங்கிறதுனால இந்த டைமில் கொஞ்சம் கிடைக்கி. இப்போ இது வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, அதலக்காய் குழம்பு நமக்கு ரெடி ஆயிட்டு. உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்ங்க.